கர்ப்பசாமி சொடல சாமி ஒண்ணுதான். கொஞ்சம் சொடலைன்னா நல்லா கும்பிடுதியா, கர்ப்பம்னா ஏன் கொஞ்சம் வரமாட்டேக்கா? கர்ப்பசாமி சொன்ன வாக்கெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன். நம்பிக்கை இருக்கா? சொன்ன நிறைவேற்றி பார்க்கத்தான் வாக்கு கொடுப்பேன். காலையில் விழுந்துட்டு வரேன், உங்ககிட்ட தான் கேட்பேன். கர்ப்பசாமி சொன்னபடி செஞ்சுட்டா சந்தோஷம் மேடம். விளைஞ்சு வந்ததுக்கு நல்லபடியா செஞ்சாச்சு. கர்ப்பசாமி சொன்ன மாதிரி 3 பேர் காதுல கேட்கற மாதிரி அந்த கேஸை விடுதலை பண்ணி கொடுத்துருங்க. உண்மையா 3 பேர் தான் ஓமட வந்தாங்க. சத்தமா சொல்லிட்டாங்க. அப்படி கர்ப்பசாமி சொன்ன பேர்ல ஆக்கி கொடுத்துட்டேன். உண்மையா இல்லையா? இனி உத்தியோகத்தையும் தரேன், நல்லபடியா வாழ வச்சு தரேன். ஆடி அமாவாசை கர்ப்பசாமிக்கு இப்படி ஓடி வந்து செஞ்சிடும். அடுத்து வழக்காடி பார்த்தேன். இனி வரக்கூடிய விவசாயத்தை நல்லபடியா வாழ வச்சு தரேன். எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி தரேன். உடல் நோய் இல்லாம காப்பாத்தி தரேன். போட்டி போடாம இல்லாம கர்ப்பசாமி எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன். உண்மையா இல்லையா? வந்த சண்டைகள் அப்படி எந்த பேரும் வரதில்லை. உண்மையா பையா? எல்லாம் அவன் போக்கல கிழக்கிறவனும் போக்க வச்சுட்டேன். உண்மையா பையா? கருப்பசாமி சொன்னதான் செஞ்சிருக்கேன். அப்படி வழக்காடி பார்த்தேன். நீ போட்ட அன்னதானத்துக்கு கருப்பசாமி எத்தனை மக்கள் சாப்பிட்டாங்களோ அத்தனை புண்ணியம் உனக்கு வந்து சேரும். இல்லை வாக்கு தரேன், நல்ல உத்தியோகத்தை தரேன். உன் பெண் வாரிசுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்குமா? நீ படிக்கவே அவளை நான் சத்திய வாக்கு தரேன். அவளுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்கு. உனக்கு இருக்குன்னா அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நீ தான் செயல்படுத்திக்கணும். அவளுக்கும் கட்டாயமா வாங்கி தரேன். இன்னொருத்தனுக்கு அப்படி சொல்லக்கூடிய வாக்குல ஒரு சாதாரண வேலை பார்த்தாலும் இந்த கர்ப்பசாமி புண்ணியத்துல நல்லா இருப்பான். நான் சொல்ல புரியுதா? வேற என்ன கேட்பேன்? 3க்கு தான் சொல்லி முடிச்சிட்டேன். நீ கேட்க முன்னாடி சொல்றேன். வேற என்ன கேட்பேன் தான் கேட்பேன். அதையும் சொல்லி முடிச்சிட்டேன். வேற என்ன கேட்பேன்? மாத்தி தரேன்னா சின்னது வரும். எல்லாத்தையும் கேட்கணுமா? அதுக்காண்டி கோளாறா மற்றதா எதுவுமே கிடையாது. நான் சொல்ல புரியுதா? இருந்தா கர்ப்பசாமி சொல்லிவிடுவேன். அப்படி எதுவும் இல்லை. வரக்கூடிய வாக்குவாதம் இல்லை. அதை பத்தி ஒண்ணு கேட்கணும். கர்ப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி. இப்ப தொழில் வேலை வேணும்னு கேட்டு இருக்காங்களா? 3 பேர் இருக்காங்க, 3 பையங்க. தொழில் வேலை அப்படி விஷயத்த கேட்கணும். கர்ப்பசாமி வழக்கும் வரும். யாருக்கு இருக்காங்க பாப்பா? 3 பையன் பார்த்தா பக்கத்துல வரலாம். அப்படி கர்ப்பசாமி தொழில் கேட்டாலுமே ஆயுள் வரக்கூடிய சுடலையும் அதே இடத்துல ஒரு காணியும் காவலுக்கு இருக்காங்க. அப்படியா? அதுக்கு பக்கத்துல காளி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. சுடல குலதெய்வம் மேடம். உண்மையா இல்லையா? அவர்கள் நம்பிக்கை இருக்கா? இந்த கர்ப்பசாமி நம்பிக்கை இருக்கா? சத்தமா சொல்லு. இந்த கர்ப்பசாமி எங்க பார்த்திருக்க? கால விட்டுருவான் கேட்டேன். பிடிச்சா விட மாட்டான். வேணும்னா வேணும். எவனையும் மதிக்க மாட்டான். உண்மையை சொல்லு. நல்ல காலில் விட்டுருவான். இன்னும் நம்ம நீ என்ன மதிக்கணுமோ காலில் விட்டுருவேன். தாய்தப்பன் காலில் விடலாம், கர்ப்பசாமி காலில் தான் விடணும். ஏடா வச்சிருவான். நல்லபடியா ஆக்கி தருவோம்டா. சொன்னவாக்கு நிறைவேற்றி கொடுக்கல கர்ப்பசாமி. உன்னுடைய உள்ளத்தை பார்த்தா இல்லை எல்லாத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சு வரலாம்னு நினைச்சு எங்கேயாட்டு வேலைக்கு ஓடிடலாம்னு நினைக்கிறேன். உண்மையா பையா? இங்க இருந்தா நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. உண்மையா பையா? அதனாலதான் இந்த தேடி வந்துட்டேன். இங்க இருந்தா வாழ்க்கை ஒண்ணு உள்ள போவோம், இல்ல வேற மாதிரி ஆகும். உண்மையா இல்லையா? அதுல கர்ப்பசாமி காப்பாத்தி தரணுமா? காப்பாத்தி தர கர்ப்பசாமி. ஆனா கர்ப்பசாமி என்ன செய்வேன்? நல்ல பிள்ளைடா. கால விட்டுட்டானோ எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுட்டானோ சாமி என்ன சொல்லிட்டாரு அப்படின்ட்டு மாத்தி கேட்டா என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒரு குறைய விட்டுனா என்ன சொல்லணும்? மாட்டிக்கிடுவாங்க. சரி, கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி வரக்கூடிய ஏமி 2 மாசம் தொழில தரம் போய் பார்த்து வரலாம். எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி கொடுத்தா போதுமா? வீட்டுல உடல்நிலை வயிறு அப்படி பிரச்சனை யாருக்கு உனக்கா? கால அடுத்த செகண்டே மாறுது வாக்கு. கூட எந்த பேரும் வந்திருக்கானால அதனால தப்பிச்சா. ஒரு பேர் மோசமான நிலைமையில இருந்து தச்சமயம் ஒரு வாகனத்துல விழுந்து வந்திருக்கானால தப்பிச்சுட்டாங்களே. அவன் கூட இருக்கும் உன்னதான் கேட்க உண்மை சொல்லு. அதான் சொல்லுறேன். கூட இருக்கவங்கள தான் சொல்லுது. வாகனத்துல தப்பிச்சு வந்திருக்கோம். முகத்துல அடிபட்டு உண்மையா வையா? சரியா சொல்லுறேன். ஏன் சொல்றேன்? உனக்கு பயம் வரணும். அதனாலதான் சொல்லுது. ஆமா பக்கத்துல கர்ப்பசாமி அப்படி வழக்காடி பார்த்தேன். அப்படி இடது பக்கம் வலி சம்பந்தப்பட்டது திருப்பி பிடிக்கும். உண்மையா வையா? கர்ப்பசாமி மாத்தி அமைச்சு தர. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். எல்லாருமே நம்ம குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சாலுமே ஆனா நம்மளை யாருமே மதிக்கல. உண்மையா பையா? எத்தனை மாமா உனக்கு? எவனாட்டு மதிக்கானா? காலில் விட்டுருவான். நீ அப்படி விட நீ விடா நீ விடா அவன் கொஞ்சம் காலில் விட வைக்கணும் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். பயப்பட வேண்டாம். வாரிசை நல்லா ஆக்கி தரேன். அப்படி இருப்பாப்பா. சரி, செய்வன குழந்தை நம்பிக்கை இருக்கா உனக்கு? நம்பிக்கை இல்ல. அப்படி நம்பிக்கையோட நான் கர்ப்பசாமி சொல்ற மாதிரி சில வாக்குகளை சொல்லி தரேன். பயப்பட வேண்டாம். கர்ப்பசாமி காப்பாத்தி தரேன். மகனை நல்லா ஆக்கி தரேன். உத்தியோகத்தை நல்லபடி ஆக்கி கொடுத்தா போதுமா? அப்படி இழந்தது வீட்டுல தான். உண்மையா? அதை பத்தி கேட்கணுமா? எதுவும் இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா இருந்தாலும் கர்ப்பசாமி வாக்கு சாதாரணமா அப்படி எதுவும் இழப்பு இல்லையா? உண்மையா சொல்றது புரியுதாமா? நோய் நொடியில போச்சா? ரத்தத்துல சம்பந்தப்பட்ட நோயா? கர்ப்பசாமி உடச்சி சொல்லுவேன். வாங்கி வந்தது அவன் தான் முடிச்சுட்டு போயிட்டான். காலில் விட்டுருவான். அதை பத்தி இனிமே கேட்கலாம். நான் சொல்ல புரியுதா? அதை பத்தி இனிமே கேட்கலாம். போனது எங்க பார்த்து பாருங்க. யாரா இருந்தா
திரும்ப வராது. அதை பத்தி ஒரு வாக்கு கொடுக்க சொன்னார், பார்க்க சொல்லி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அதை விட்டு இந்த வாரிசுகளை நல்லா வாழ வச்சு இவருக்கும் அந்த எந்த இது இல்லாம காப்பாற்றி கொடுத்தா போதுமா? கருப்பசாமி காப்பாற்றி தரமா? என்ன நாடி வந்தது அமாவாசை கொஞ்சம் வரணும், வர முடியுமா பேர்? கவலைப்படாத. அதை இழந்த மாதிரி இந்த வாரிசுகளும் எந்த வாரிசுகளும் இழக்க மாட்டேன். நல்லபடியா இருக்க ஆயுசா இருப்பான். 4 பேருக்கு சத்தமா சொல்லுமா? இப்ப நான் கருப்பசாமி என்ன சொல்லியிருக்கேன்? எந்த குறை இல்லாம கருப்பசாமி காப்பாத்தி தரேன், நல்லபடியா ஆக்கி தரேன் அப்படி சொன்ன வாக்க நிறைவேற்றுவேடா. எல்லாம் மொத்தம் இல்ல 2 வேலை பார்க்கல, 2வது வேலை உறுதியாக்கி தரேன். 2 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன்ன புத்தி இருக்கு. ஆனா அதை தப்பான வழியில பயன்படுத்திட்டுன்னா தப்பான வழி ஆயிடுச்சு. அது சொல்ல புரியுதா? 2 பேருக்கு நீ வேலை கொடுக்க பாக்கியமா இருக்கும் உனக்கு. கருப்பசாமி பார்க்க மதிச்சு நடந்துக்கலாம். இப்ப போறது நினைக்கும் நினைக்காது. நான் கருப்பசாமி அதுல இருந்து மாத்திட்டாரு. இப்ப போன உடனே பலாப்பழத்தை பறிக்க முடியாது. உண்மையா இல்லையா? அது மரம் ஏறணும்டா. நான் கருப்பசாமி உன் கூட வரமுடா, உன்னை ஏற்றி விட்டு அடுத்தால ஒரு பலாப்பழத்தை தரேன். அதுதான் நிரந்தர வேலை. இப்ப தெரிஞ்ச 2 பேரும் நம்பி போறேன். போயிட்டு வா. பாத்துக்கிறேன் நல்லபடியா எல்லா வாக்கும் கேட்ட நீ கேட்டுட்டு இருப்ப. அத்தனை மக்கள் ஓடிக்கிறாங்க, கோவப்பட்டு ஓடிக்கிறாங்க. ஏன்னா அந்த கருப்பசாமிகிட்ட போனா லேட் ஆகுது அப்படின்னு. லேட்டு தான் ஆகும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா கருப்பசாமி சரி. இப்ப டிரைவர் வேலை யார் இருக்காங்களா? டிரைவர் ஒடியாப்பா. வழக்காடி பார்த்தேன். உன்னுடைய தொழிலை பத்தி கேட்கணும் வரல, குடும்பத்தை பத்தி கேட்கணும். உண்மையா இல்லையா? என்ன கேட்கணும்? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். சரக்கு விடுறான் போல, சரக்கு வந்தா வாக்கு வந்து. கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். வழக்க இடத்த முடிச்சுட்டு உண்மையா சத்தமா சொல்லுங்க. கால் விழுந்துருவாப்பா, முடிச்சு கொடுத்துருவோம். சரக்கு பார்த்தேன். இடத்த வந்து பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம பேருக்கே ஆகணும். அப்படித்தானப்பா? முடிச்சு கொடுத்தா கருப்பசாமிக்கு என்ன செய்வேன்? வாக்கு மாறக்கூடாது. நான் சொன்ன வாக்குலையும் மாறக்கூடாது. உனக்கு ஒன்று எடுத்து தரேன். அதுக்கு மேல் பக்கம் இடம் காலி இடம் கிடக்கா? சரி கருப்பசாமி உத்தரவாயிட்டா முடிச்சு தரேன்டா. அப்படி குடும்பத்துக்கு இன்னொரு வாக்கும் கேட்கணும். என்ன கேட்கணும்? ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்குது, நான் அதை கேட்க மாட்டேன். முதல்ல கால விழுந்து ஒரு வாக்கு தாராது, உடல்நிலை சரியில்லாம படப்படத்துக்கு சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டான் நல்ல பிள்ளை, அதையும் காப்பாற்றி தரேன்டா. கருப்பசாமி வரக்கூடிய அமாவாசை அதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி தரேன். அது ஜென்மத்துக்கும் வரக்கூடிய அளவுக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? தகப்பனார் இருக்காரா? அதான் சொல்றாரு. என்ன செய்யணும்? நான் உன்னை நல்லபடியா வாழ வச்சு தரேன். நல்ல எண்ணத்தோடையும் நம்மளுடைய செயலும் சரியா இருக்கும். அப்படி இருந்தா கருப்பசாமி உறுதியா வாழ வச்சு தரேன். யாருடைய சொத்துக்கும் யாருடைய மனைவிக்கும் ஆசைப்படக்கூடாது. இந்த கருப்பசாமிட்டு அது மாத்திரம் வாக்கு கொடுத்தா போதும். மத்த எல்லாம் அள்ளி தத்துறோம். போயிட்டு போயிட்டு கருப்பசாமி. ஆமா அதுக்குதான் கடையில ஒரு வாக்க கருப்பசாமி விட்டாரு. அக்கா தங்கச்சி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையா இல்லையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். வாரிசு இல்ல அப்படிங்கறதுல அவ குலவையும் சொல்லல ஒரு குற்றமா இருக்காரு. உண்மையா? வீட்டுக்கு நேரம் கிடக்க இருக்காரு. என்ன தெரியாத நான் சொல்றது நீ தெரிஞ்சு நீ என்கிட்ட சொன்னியா? இல்ல கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். ஆனா அப்படி கொடுக்கலாம். ஒரு முறை இந்த கருப்பசாமி வந்து பார்க்கணுமே இந்த இடத்துக்கு. நான் சொல்ல புரியுதா பேசி? உன்னாது ஆஸ்பத்திரி போறான், இருக்கக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனை கொண்டு விட்டுட்டாங்க. உண்மையா இல்லையா? ஆகிட்டு கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். வாரிசு தரலான்னு உத்தரவு ஒரு முறை என்னை வந்து பார்க்கணும். இப்ப இல்ல கண்டிப்பா பார்க்கணும். பக்கத்துல வா. அதனால அவனை கூப்பிட்டு சொல்றது. ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி நீ தான் பேசினா அவன்கிட்ட. உண்மையா இல்லையா? சாயந்தரம் போல. அதனாலதான் உன்னை முழுமையா கூப்பிட்டு கேட்டேன். காலையில் விழுந்துட்டோம், வாங்க எனக்கு கொடுங்க, சீக்கிரம் போயிடுவோம். ஆமா அப்படி இருக்குமாப்பா. உன்னுடைய வாழ்க்கையும் பார்த்தேன் கருப்பசாமி நல்ல இடத்துல அமைச்சு தரேன். நான் நமக்கு என்னமா உள்ளதுல நமக்கு ஒரு உள் கூத்து இருக்கு. உண்மையா எண்ணத்துல உள்ளது வரல. உண்மையா பையன் என்ன செய்யணும்னா, தாயை பத்தி கவலைப்படாத, தம்பியை பத்தி கவலைப்படாத. தம்பி தான் அண்ணா, கம்பி கவலைப்படாத. உன் வாழ்க்கைக்கு என்ன கேட்கணும்? எல்லாரும் வாழ்க்கையும் கேட்டுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையும் வளர்ந்து மாட்டியா பேர். உண்மையை சொல்லு. நான் அமைச்சு தரணும்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த கருப்பசாமி பேரை வைப்பியா? குழந்தை பிறந்தாலும் அதுல வாக்கு மாற மாட்டியா? இல்லை நான் சுடலை பேர் வைப்பேன். அப்பப்போ நாமத்தை உங்களுக்கு நாராயணன் சொல்லுது. நான் நாராயண வம்சம் தான், நாராயணன் தான் என் நாமத்தை பாரு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருப்பசாமின்னு பேர் வைப்பியா? வாழ்க்கையை அமைச்சு தரேன், குழந்தையும் நல்லபடியா உனக்கு. அப்படி காலதாமம் நினைக்காத. கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி 3வது மாசமே வாரிசு இருக்கும். அப்படி கல்யாணம் அமைச்சு தரேன். பணத்தையும் தரம் பேசி கவலைப்படாத. பணத்தையும் வாழ வச்சு தரேன். சொன்ன வாக்குப்படி பாப்பா பக்கத்துல வாழ. ஏடா வேலை இருக்கா இல்லையாடா? அதான் வேலை இருக்கா இல்லையான்னு கேட்டேன். ஆரம்பிச்சாச்சா? சரி நல்லபடியா முடிச்சு தரேன். அடுத்து தொழிலும் பார்த்து நல்லபடியா உன்னுடைய வாழ்க்கையும் நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும். தாய் எப்படி இருக்கா? சரி போயிட்டு வா. அப்படி அம்மாசை சொல்ல நிறைவேற்றணும். நான் 6வது கூட உன் குடத்தை இறக்குவேன். உன்னை வாழ வச்சு தரேன். போயிட்டு கருப்பசாமி. ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி எப்பா புருஷனுக்காக கேட்கணும். 3 பேர் இருக்காங்க, ஆனா எந்திக்க மாட்டாங்க. சொன்னா எந்திக்க மாட்டாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். யாராட்டும் பில்லி சுனியம் வச்சத மாதிரி தான் குடும்பம் இப்போ வரைக்கும் இருக்கு. உண்மையா? ஒரு விருத்திக்கு இல்லாம இருக்கக்கூடிய இடத்த கூட வித்திருப்பான பெயர். உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லணும். கேட்காமலே வித்திருப்பான். உண்மையா இல்லையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். மூஞ்சிலே அடிச்சு தரேன், நல்ல வாழ வச்சு தரேன். பேத்தி கவலைப்படாத. நமக்கு ஒரு உத்தியோகம் பார்க்கணுமா? நீ வேலை பார்க்க இல்லையா? அதான் உத்தியோகம் பார்க்கலாம். எங்க பார்க்க?
சரி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் உத்தியோகத்தை நிறைய வச்சு தரேன் இவனை மாத்தி கொடுத்தாலும் சரி இவன் புத்தி இப்படித்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உண்மையா இந்த கருப்பசாமி நம்புறியா நான் மாத்ததுக்காக ஒரு அடியை கொடுப்பேன் ஒரு சின்ன வழியை கொடுப்பேன் ஊசி குத்தாம நோய் குணமாகுமா ஆகாதுல்ல அதே மாதிரி கருப்பசாமி ஒரு குத்து குத்தி விடுவேன் கவலைப்படாத உயிருக்கோ உடலுக்கோ எது சேதம் வராது அது வாக்கு நான் தரேன் நான் சொல்லுது புரியுதா அவ தாய் என்ன செய்தா என்ன செய்தா அவ அவனுடைய இந்த நிலைமைக்கு காரணம் யாரு சொல்ல முடியாதா ஒரு இடத்துக்கு போனோம்னா வா மகனேன்னு வரவழைச்ச இவன் தானே உண்மையை சொல்லு கால விழுந்துட்டு வா என்ன நீ யாருன்னு சொல்லுங்க நல்லா எவன் இருக்கா எல்லாரும் ஒண்ணு போலதான் இன்னைக்கு சரக்கு எடுத்துக்கிட்டு வாழ்க்கை வாழ விட மாட்டேங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுதா உண்மையா இல்லையா உன்னுடைய புத்தி வசத்தை ஆக்கி நான் கருப்பசாமி மனக்கு தரணும் அப்படி சொன்ன வாக்குப்படி அவன் ஒரு புத்திய அடிச்சு நல்லபடியா வாழ வச்சுட்டான் வேற என்ன கேப்ப கருப்பசாமி கண்ணமுடி கும்பிடு சரி நான் கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி அவனை வர வச்சுட்டாங்க இதே இடத்துல அடுத்த அமாவாசைக்கு வந்து நிற்பான் கூட்டிட்டு வர வச்சுட்டாங்க சரக்கு அடிச்சாலும் என்னை கூட்டிட்டு வா நான் சரக்கு போதையிலே நிப்பாட்டி அவன் நான் என்ன சேர்ந்து செஞ்சுட்டான் கிழக்கிருந்து வர கிழக்கிருந்து வராங்களா அதான் யார் வர புரியும் அங்க இருந்து தான் கிழக்க இருந்தா மேக்கப் எடுத்து சொல்லுவாங்க அப்படி சொல்லி பேசணும் ஏன்னா சாமி கணக்கு தப்பா இருக்கு இல்லையா என்ன செய்யணும் 80 ஏக்கர்ல இருக்குன்னு சொல்றாரு நான் சொல்ல புரியுதா 80 ஏக்கர்ல இருக்குங்க காலிட்ட முடியாத இடத்துக்கு தானே சண்டை உண்மையை சொல்லு கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் 2வது வீடு தெக்க பார்த்து உண்மையா பொய்யா வேற மாதிரி அமைச்சுட்டாங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அமைச்சு விட்டுரும் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அமைச்சு கொடுத்துருக்காங்க பக்கத்துல பட்டாவில் பேரண்ட மாதிரி சொல்லுறாங்க வந்தா அவருக்கு வரும் பங்கு கேட்கணும்னு கேட்டேன் நான் கருப்பசாமி என்ன செய்யணும் நியாயமா செஞ்சு தரேன் இடம் உனக்கு வந்து சேரும் அதிகா போயிட்டு போயிட்டு கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா சரி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா அப்படி குடும்ப பிரச்சனை அன்னைக்கே சொல்லிட்டேன் உண்மையா இல்லையா அதுல இருந்து வாதாடி பார்த்து 2 பேரையும் தள்ளி விட்டு நான் அப்படி மேற்க பிரச்சனை முடிச்சு தரணும்னு வாக்கு கொடுத்துருக்கேன் உண்மைதானப்பா கருப்பசாமி ஆக்கி தரேன் அடுத்து சொல்லக்கூடிய வாக்குல உத்தியோகத்துக்கு நிறைய போகணும்னு நினைக்கிறேன் உண்மையா உண்மையா இல்லையா கருப்பசாமி என்ன கேட்கணும் என்ன செய்யணும் சரி கால அப்படி பொருள் உதவியும் நமக்கு வரக்கூடிய தெக்க வருதா சத்தமா சொல்லுப்பா என்ன செய்யணும் முடிக்க வச்சு கருப்பசாமி வாழ வச்சு தரேன் கடனை என்ன கடை வைக்க போற சத்தமா சொல்லு சரி அப்படின்னா என்ன அப்படி சொல்லு காலில் விழுந்துட்டோம் உன் நண்பர் ஒருத்தன் வச்சிருக்கான் உண்மையில பக்காடி பார்த்தேன் எல்லாம் உண்மைதானே அது மாதிரி நம்மளும் வைக்கணும்னு ஆசைப்படுது உண்மையா இல்லையாப்பா உனக்கு கூட்டு 2 பேரும் ஆமாங்க 2 பேர் உண்மை தானே வாழ வச்சு தரேன் கிழக்க பார்த்தா கடை பார்த்திருக்கியா மேக்க பார்த்து பார்த்திருக்கியா சக்சஸ் போயிட்டு வா காலில் விழுந்துட்டு வா அதுக்கு இடையில வெளிநாடு சம்பந்தப்பட்டெல்லாம் உடனே ஆசை வந்துச்சா என்ன செய்யணும்னா 2 வாக்குலாம் இருக்கு வெளிநாடு இருக்கு அப்படி தொழிலும் நல்லபடியா தரலாம்னு இருக்கு எந்த வாக்கு வேணும் நான் சொல்லு புரியுதாடா வெளிநாடு சம்பந்தப்பட்டது உனக்கு ஒரு ஆஃபர் இருக்கா உண்மையா இல்லையா போயிட்டு வந்தா நல்லபடியா இருக்கும் துபாயா போயிட்டா நல்லபடியா இருக்கும் ஆனா தொழில் பார்க்கணுங்க விருப்பத்துக்கு மேல கருப்பசாமி ஒண்ணும் செய்ய முடியாது என்னென்ன எண்ணத்துல வந்து கேட்க அந்த எண்ணப்படி விளைஞ்சு வரும் கருப்பசாமி பார்க்கணும் என்ன கேட்கணும் அப்படி கொடுத்து அமைச்சு தரேன்டா ஏன்னா அப்படி கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தேன் அதே இடத்துல கொஞ்சம் மேக்க தெரியும் நான் சொல்ல புரியுதாடா அப்படி 2 இடத்துல இருக்கு உண்மைனா அதனால தொழில் வளர்த்து தந்தாலுமே நமக்கு பயிரும் அப்படி பாய்க்கு தான் போகும் அதுல ஒரு பெரிய வரலாறு அப்படி ஒண்ணு இருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்டு முயற்சி பண்ணிப்பாரு கருப்பசாமி கட்டாயமா முயற்சி வாழ வச்சுட்டார் பாஸ்போர்ட் இருக்கலாம் கருப்பசாமி இருக்கா இல்லையா எடுத்து கொடுத்து கருப்பசாமி அதுல இருந்து முடிச்சு கருப்பசாமி இன்னி 11 வருஷம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில வாழ வச்சு தரேன்டா சத்திய வாக்குதான் உள்நாட்டில் அப்படி போற வேண்டாம் பணம் தான் போகும் ஏற்கனவே வீடு 2 கட்ட நிலைமையில இருக்கு உண்மையா இல்லையா தகப்பனார் கடத்துல தான் இருக்கான் மேலும் கடத்துக்கு ஆக்க வேண்டாம் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு ஏற்கனவே கால் வழியில வந்து சம்பாதிக்கான் அதை நீ எங்க எடுக்க போற சப்பாத்தி இல்லையே உண்மையை சொல்லு சரி கருப்பசாமி வாழ வச்சுட்டேன் வேற தொழில் ஏற்பாடு பண்ணி கருப்பசாமி எண்ணத்துக்கு முடிக்க வச்சு தரேன்டா ஆனா முதல்ல வீடை கட்டிட்டு தாண்டா உள்ள போகும் பணத்தை வச்சுட்டு தான் கல்யாணம் முடிக்க முடியும் உண்மையா இல்லையா வெறும் இடத்துல எங்க வச்சு குடும்பம் நடத்துவேன் ஒண்ணும் முடியாது உண்மையா இல்லையா பிள்ளை நல்ல பிள்ளை தான் அதெல்லாம் ஒரு குறைய வராது உண்மையா இல்லையா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் உண்மையா இல்லையா அது வேண்டாப்பா பேர வேணும் அது முடிஞ்சு போச்சா 2வது கடைக்கு போயிட்டு வரேன்
ரெண்டாவது கட்டி வாங்கி தரேன், போயிட்டு வரலாம். கருப்பசாமி ஏதாவது செஞ்சுட்டா வாக்கு வாங்கிட்டு ஓடிடாத, கண்டா கேட்க வேண்டாம். கருப்பசாமி மதிச்சு வந்தா வாக்கு கொடுப்பேன், உண்மையா இல்லையா? அவனே முடிக்கான். அப்பா இப்ப எங்கடா நம்ம சாமி வந்துருமோ, ஒரு சாமி என்கிட்ட வராது, கருப்பை மாத்திரம் தான் இருப்பேன், சொன்ன வாக்கு மாற மாட்டேன். 10,000 சாமி வந்தாலும் கருப்பம் தான். இன்னொரு தடவை கல் கொடுப்போம். சுட்டு குடிச்சுமா பிறப்பில சுட்டு குடிச்சுக்கிட்டுமா? என்ன செய்யணும்? அதான் நம்ம நினைப்பல, அவன் நினைப்பே இல்லையா? உண்மையா அதான் என்ன சொல்றது, அவன் நினைப்பே இல்லைங்க. கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன், முடிச்சு தரக்கூடிய ஜாதகத்தினே அவனுடைய கோளாறு தான். உண்மையா ஜாதகத்தை பார்த்திருக்காது வரைக்கும் பார்த்தாலே சொல்லிடுவான். கர்ப்பசாமி சொல்றது உண்மையா இருக்கு, நம்புறியாப்பா? நான் கொடுத்த வாக்கு மாறாது. என்ன செய்யணும்? வாக்கு மாத்தி பாலை வச்சு தர, உடல் நோயிலிருந்து காப்பாத்தி தர. ஏற்கனவே 2 தடவை நமக்கு அப்படி கூடி வந்து முடிகிற மாதிரி இருந்தாலும் அது முடியாம போயிட்டு உண்மையா காலைல விழுந்துருவான். கிழக்கிருந்து வரும், முடிச்சு கொடுத்து தாரேன். அவன் குணத்தையும் மாத்தி தாரேன், அவன் குணத்தையும் தாரேன். அவன் குணத்தை மாத்தி கொடுத்து அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா? வேற என்ன கேப்ப? அதை நான் எதுவும் அவனுக்கு குறை சொல்லலையா? ஆனா நான் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வீம்பு மாத்திரம் தான். நான் வேற உன் பிள்ளை எதுவும் சொன்னா எதுவும் சொல்லலையா? உண்மையை சொல்லு. நான் அந்த மனசை மாத்தி தரேன். கர்ப்பசாமி வாக்களிச்சு கட்டாயமா காப்பாத்தி தரேன். கர்ப்பசாமி காப்பாத்தி தரேன், கவலைப்படாத. சரி, அப்படி பக்கத்துல வரும்போது ஒரு வாடையா விநாயக பெருமான் வந்து நிக்காரு. ஏன் விநாயகரை குலதெய்வமா கும்பிட முடியும். நல்ல இடம். விநாயகர் வந்து பக்கத்துல நிற்காரு. குடும்பங்கள் செதறி போனாலும் கடைசி ஒரு கட்டையா நீ இருக்குன்னு சொல்றாரு. உண்மையா எல்லா குடும்பம் அழிஞ்சாலும் கடைசி ஒரு கட்டை நான் இருக்கேன். அப்படி விநாயகரை கும்பிட்டு வந்ததுனால என் குடும்பத்துக்கு ஒரு விளக்கு ஏற்ற முடியுமான்னு கேட்க வந்திருக்கேன். நான் கர்ப்பசாமி கட்டாயம் மாற்றிட்டேன். 1க்கு 2 விநாயகரை கும்பிட்டு கர்ப்பசாமி அந்த குடும்பங்களை அழிய காரணம் இல்லை. கும்பிட்ட குடும்பம் அழிய நல்லா தான் இருக்காங்க. உண்மையா ஆனா அதுல தனிமலமா நீ கஷ்டப்படு. உண்மையா இல்லையா? நான் கர்ப்பசாமி காப்பாற்றிட்டேன். என்ன அடுத்த முறை என்ன வந்து பார்க்கணும் வர முடியுமா? அடுத்த முறை வரதுக்குள்ளே அவனுக்கு ஒரு வரலாம் அமைச்சுட்டாங்க. சந்தோஷமா போயிட்டோம். கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தா உடல்நிலையும் கேட்கணும், குடும்பத்துக்கும் கேட்கணும். உண்மையா என்னாச்சு? காப்பாத்தி தரேன், பயப்பட வேண்டாம், நல்லா ஆக்கி தரேன். இருந்த பொருள் எல்லாரும் மதிச்சாங்க, இப்ப ஒண்ணும் இல்லை, மதிப்பு இல்லை, வேலை இல்லை. உண்மையா சத்தமா சொல்லு கத்தி. ஆனா முருகபெருமான் முருகபெருமான் கர்ப்பசாமி இனிமே போடுற காப்பாத்தி தரேன். எல்லா அழிஞ்சாலுமே இப்போதைக்கு உயிரை பத்தி தான் பிடிச்சிக்கிட்டு. உண்மையா பையா? ஒன்னும் பொருள் அடிய கண்டேன், 2 தொழில் நிப்பாட்ட கண்டேன். உண்மையா பையா? கர்ப்பசாமி பால வச்சு தரணும், உத்தரவு தரேன். வேற என்ன கேட்கணும்? சரி, கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். காலைல வந்துருவாங்க, கொஞ்சம் கூட இருக்குங்க. வரல. அடுத்த முறை கர்ப்பசாமி வரும்போது அந்த காலை கொஞ்சம் நல்லாக்கி தரேன், இவனுடைய உடம்பையும் காப்பாத்தி தரேன். செய்வன கோளாறு இருக்கு நம்புறியா? பகவான் கர்ப்பசாமி நான் சொல்றேன், கால நேரம் உண்டு, அது கூட சேர்ந்து செய்வனையும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஏற்கனவே 10 பேர் கல்ல வச்சு தான், இன்னொருத்தன் பாறை தூக்கி எரிஞ்சா என்ன ஆகும்? அதுதான் நடக்கும். காப்பாத்திட்டாங்க. என்ன 3 முறை என்ன பார்க்க வந்து, 3வது முறை தெம்பா நடக்க வந்து, அப்படி இருக்கக்கூடிய இடத்துக்கு வழியும் நல்லா ஆக்கி கொடுத்து கர்ப்பசாமி காப்பாத்தி கொடுக்கணுமாப்பா? நம்பதியா என்ன? கர்ப்பசாமி சொன்ன வாக்குப்படி இருப்பேன், எனக்கு சொன்ன வாக்குப்படி இருப்பேப்பா. இந்த 3 கடியும் தானே, இது உடம்புல தேய்ச்சி குடிக்கணும், அரை பகுதி அறுத்து புளிஞ்சு குடிக்கணும். அடுத்த செவ்வாய்க்கிழமை நான் கூப்பிடுவேன், வர முடியுமா? இந்த செவ்வாய் அடுத்த செவ்வாய் சார் இருப்பாங்க. யாரு கேட்கணும்? என்கிட்ட அப்படி சொல்லலையா? உடல் நோயோட சொல்லுறாரு, இருந்தாலும் காலில் விழுந்துட்டு வா கேட்க. நீ விழுந்துட்டு வா. முருகபெருமானுடைய அருள் பெற்று அந்த குடும்பம் ஏற்கனவே பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கு. உண்மையா பையா? அப்படி கும்பிடக்கூடியது 3 பேரும் உன்னுடைய நண்பர்களா போறீங்க. இதெல்லாம் கர்ப்பசாமிக்கு தெரியும். ஏன்னா அங்க காவலும் நான் தான், எங்க அப்பனுக்கும் காவல் தான், இந்த இடத்துலயும் கர்ப்பசாமி தான் காவல். உண்மையா பையா? எந்த எதுவும் பயப்படாத. அப்படி கர்ப்பசாமி இருக்கக்கூடிய வாக்கு உண்மையா இருந்தா என்கிட்ட சொல்லக்கூடிய 3 வாக்கு, குடும்பத்தை நல்லாக்கி தரேன், நோய் வந்து காப்பாத்தி தரேன், அப்படி வரக்கூடிய பண பிரச்சனை கொஞ்சம் வெளியில போக முடியாம இருக்கும். உண்மையா பையா? அதோட கர்ப்பசாமி காப்பாத்தி தரேன். மகனுக்கு என்னமா கேட்கணும்?
சரி கருப்பசாமி பலகாடி பார்த்தேன் நல்ல இடத்துல அமைச்சு கொண்டு வந்துட்டுமா ஆனா கொஞ்சம் லேட் ஆகுதே வயசாகுதா ஐயா வந்து போயிட்டா 29 வயசு ஆயிடுச்சு நான் வயசாகுதான்னு கேட்டேன் கருப்பசாமி என்னப்பா செய்யணும் முடிச்சு தரேன்னு உத்தரவு தராரு நல்லபடி ஆக்கி தரேன் அப்படின்னு வடக்கிருந்து உத்தரவு வரும் அப்படிங்கிறாரு முடிச்சு கொடுத்து கருப்பசாமி ஒரு அன்னதானம் போட்டுறியா உன்னால முடிஞ்சு செஞ்சிருவியாமா கருப்பசாமி அன்னதானம் தான் கேட்கேன் போயிட்டு வரேன் வேற என்ன கேட்பேன்